காரணம் என்று பேசுவதற்காக அந்த அணியை சார்ந்த செல்வி மர்மதத்தின் அழகான அன்னை பெயர் பரப்புமலை சாரலிலே திருங்கை மண் தென்றலிலே தங்க மலர் பறித்து என் கிருஷ்ணருக்கு சூட்டிவிட்டு சங்கத்தமிழ் தந்த தங்கத்தமிழ் மொழியில் இன்று பேச வந்துள்ளேன். நல்ல தொடக்கம், அருமை. பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் சொன்னான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் சொன்னான். அன்பெனப்படுவது என்னென்ன கேட்டேன், அழித்து பார் என இறைவன் சொன்னான். திருமணம் என்பது யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் சொன்னான். பிள்ளை நன்று என்பது யாதென கேட்டேன், பெற்று பார் என இறைவன் சொன்னான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பார் என இறைவன் சொன்னான். இப்படி அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை எனில் இறைவா நீ எதற்கு என்று கேட்டதற்கு அந்த இறைவன் சொன்னான், அந்த அனுபவமே நான் தான் என. அப்படி அனுபவத்தால் கிடைத்த சான்றோர் பெருமக்களையும் எதிர்குலத்தின் குழந்தைகளையும் என் நடுவர் அவர்களையும் என் அன்பில் வணங்குகிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வீட்டின் ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் குழந்தைகளே அல்லது பிள்ளைகளே. இருதயத்தால் இணைந்து உருவத்தால் வேறுபட்டு உள்ளத்தில் அன்பு நிறைய சூரியனை போல் வழிகாட்டும் தாத்தா பாட்டி, பூமியினை போல் தாங்கிக் கொள்ளும் தாய் தந்தை, நிலவினை போல் அரவணைக்கும் உடன் பிறந்தோர் மற்றும் நட்சத்திரம் போல் சிதறி கிடக்கும் மழலைகள் என அழகான பால்வெளி அண்டம் குடும்பம். குழந்தை என்பதால் குழந்தை பருவங்களை சொல்கிறேன். ஆண் பருவத்திற்கு 7, பெண் பருவங்களுக்கு 7 பெயர்களை சொல்கிறேன். பெண் பிள்ளை எனில் அதாவது நம் வீட்டின் இளவரசியின் பருவங்களை சொல்கிறேன். 5 வயதிற்கு கீழ் இருந்தால் பேதை, 10 வயதிற்கு கீழ் இருந்தால் பெதுமை, 16 வயதிற்கு கீழ் இருந்தால் மங்கை, 20 வயதிற்கு கீழ் இருந்தால் மடந்தை, 30 வயதிற்கு கீழ் இருந்தால் அறிவை, 35 வயதிற்கு கீழ் இருந்தால் தெரிவை, 35 வயதிற்கு மேல் இருந்தால் பேரிளம் பெண். அவர்களைத்தான் நாம் 2ஆம் குழந்தை பருவம் என்கிறோம். இப்போது ஆண் பிள்ளைகளின் பருவங்களை பார்க்கலாம். அதாவது நம் வீட்டின் காளைகளை பார்க்கலாம். 7 வயதிற்கு கீழ் இருந்தால் பாலகன், 10 வயதிற்கு கீழ் இருந்தால் நீலி, 14 வயதிற்கு கீழ் இருந்தால் மரவோன், 15 வயதெனில் திரளோன், 18 வயதெனில் விடலை, 18 இருந்து 29 வயது வரை இருப்பவர்கள் காளைகள், 30 வயதிற்கு மேல் இருப்பவர்கள் முதுமகன். இப்போது ஒரு கேள்வி, நடுவர் அவர்களே நீங்கள் யார்? நான் யாருன்னு எனக்கே தெரியலம்மா. இப்ப யாருன்னு நான் சொல்ல முடியாது. அம்மாவா, அப்பாவா, உறவுகளா, பாட்டியான்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் வச்சு சொல்றேன். நான் யாரு நீயே முடிவு பண்ணிக்க. நானே சொல்கிறேன். சொல்லு. ஒரு குழந்தையை பெற்ற பிறகே நீங்கள் தாய் தந்தையரா மாறுறீங்க. முதுமை வந்த பிறகுதான் நீங்க பாட்டி தாத்தாவா மாறுறீங்க. ஆனா உங்க வாழ்க்கை ஆரம்பத்துல இருந்து என்னவா இருக்கு? குழந்தையா தானே இருக்கீங்க. இந்த உலகத்துக்கு வரும்போது என்னவா இருக்கீங்க? உங்களோட பெற்றோருக்கு குழந்தையா தான் வரீங்க. ஒரு குழந்தை தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அதன் குடும்பத்திற்கு இன்பத்தை வாரி வழங்க தொடங்கிவிடும். எப்படின்னா, ஒரு ஆணை தந்தையா மாத்துது, பெண்ணை தாயா மாத்துது, கூட இருக்கிறவங்கள உறவுகள் சித்தி, பெரியம்மா, சித்தப்பா, அண்ணா, தம்பி இப்படிலாம் மாத்துது. இதெல்லாம் யாரால? குழந்தைகள் எங்களால தானே. கணவனும் மனைவியும் இணைந்து இப்ப வேலைக்கு போறாங்க. யார் இப்ப பிள்ளைகளை பாத்துக்கிறாங்க? 2 பேருமே யாருமே பாக்குறது. வீட்டுல இருக்க மூத்த பிள்ளை நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரியா இல்லைன்னு எங்க வீட்டாளர்கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தாய் தந்தையா சமூகத்துக்கு மாறுறதுக்கு காரணம் யாரு? பிள்ளைங்க நாங்க தானே. உங்களுக்கு ஒரு பெரிய பதவியை நாங்க தாங்க தரோம்.
பிள்ளைகள் படிப்பில் மட்டும் இல்ல வாழ்க்கையில முன்னேறி போகணுங்கிறதுக்காக வீட்டுல இருக்க எல்லாருமே இணைந்து வேலை பார்க்கறதுனாலதான் பிள்ளைகள் வந்து அந்த வீட்டு மக்கள் அந்த வீட்டு ஆளுங்க கிட்ட ரொம்ப அன்பா இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், உனக்கு அவங்க அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்னு கேட்டு பாருங்க, யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் சரிசமமா நடத்துவாங்க. அதுதாங்க எங்க குழந்தைகளை விட்டு கொடுத்துதான் அம்மாட்டக்கு பொருள் வராது, அப்பாட்டக்கு பொருள் வராது. அம்மாவை பிடிக்கும்னா அவள்கிட்ட போய் 400 ரூபா வாங்கலாம், அப்பாவை பிடிக்கும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் 400 ரூபா வாங்கலாம். குழந்தைங்க அந்த திறமை தான் குழந்தைகள். வெரி குட், வெரி குட். குழந்தைகள் அந்த திறமைசாலிகள். உச்சரிக்கும் வார்த்தை அத்தனையும் இனிமை. ஏன் அதோட வாயிலிருந்து வடிகிற தேனால. புரிஞ்சுதா என்ன சொன்னேன்னு? புரியலையா? உச்சரிக்கிற வார்த்தை எல்லாமே இனிமைங்க. ஏன்னா அது வாயில சொல்லு வடிஞ்சாலும் அது பேசுறதுல நம்ம கவனம் நல்லா அங்க நிக்கும். வாயில இருந்து என்னமா வடிவு? சொல்லு. என்ன சின்ன பிள்ளையிலே வா? ஆமா, குழந்தைகளுக்கு வரும்ல. அதுக்கு பேர் என்ன? சலவாரி, சலவாரி. எச்சில். எச்சில், எச்சில். நீ பாட்டுல இதையும் சொல்லிட்டு போயிடாத. ஏன் நம்மளுக்கு பெற்றோர் அப்படின்னு பேர் வந்ததுன்னு தெரியுமாங்க? இந்த உலகத்துக்கு குழந்தையை கொண்டு வந்ததுனால தந்தோர் தானே பேர் வரணும். ஏன் பெற்றோர்னு பேர் வந்துச்சு? யாருக்காவது தெரியுமா? சரி, தெரியலன்னா நானே சொல்றேன். நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. சொல்லுங்க. சரி, நானே சொல்றேன். ஏன்னா இந்த குழந்தைகளை வந்து இந்த பூமிக்கு நீங்க தரவில்லை. கடவுளோட கருணையினாலும் இயற்கையோட அன்பாலும் உலகிற்கு வந்தவர்கள் குழந்தை வரத்தை பெற்றதால் பெற்றோர் என்ற பேர் உங்களுக்கு வந்தது. இதை யாராலும் மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா? அடுத்து வருவாங்க ஏதாவது சொல்றதுக்கு, பார்ப்போம். வேலைக்கு போற அப்பா அம்மாட்ட போய் கேளுங்க, நீங்க வாரத்துல எத்தனை நாள் சந்தோஷமா இருக்கீங்க? ஏன்னா வீட்டுல எப்ப ஹாலிடேவோ அப்பதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க குழந்தையோட விளையாடி சிரிச்சு மகிழ்ந்து எல்லாரும் ஒரு ஒற்றுமையா இருக்கிறதே குழந்தைகளோட தான். மென்மையானவர்களால் தான் மேன்மையை உருவாக்க முடியும். அந்த பிஞ்சு விரல் கொடுக்கிற தைரியத்துல தான் இந்த இத்தனை குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் பிஞ்சு விரல் கொடுக்கிற ஒரு தைரியத்துல தான் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க. படிப்பறிவு இல்லாத பெற்றோருக்கு இப்ப கை நாட்டுல ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீங்க பாத்தீங்களா? கை நாட்டுல இப்ப யாரும் வைக்கிறது இல்லை. ஏதோ அறகுறையாவோ அவங்களோட பேரை கொஞ்சம் பிஹெச்டி முடிச்சவங்களையே கை நாட்டு வைக்க சொல்றாங்கம்மா. என்னன்னே தெரியல. அது வேற டிபார்ட்மெண்ட். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, படிப்பறிவு இல்லாத ஒரு சமூகத்துல வேற டிபார்ட்மெண்ட். எந்த டிபார்ட்மெண்ட்? கவர்மெண்ட் தான் சொல்லுது. படிப்பறிவு இல்லாத பெற்றோர்களையும் இப்ப எங்க குழந்தைகள் ஏதோ ஒரு கொஞ்சமாவது எழுத படிக்க வைக்கிறாங்க. கையத்துல எங்க குழந்தைகள் தாங்க உங்களுக்கு போட சொல்லி கொடுக்குறாங்க. அத்தனை பிரசவ வலியை தாங்கிக்கிட்ட ஒரு பெண்ணு அவங்க குழந்தையோட ஒரு முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் லைட்டா இல்ல ரொம்பவே சிரிப்பா. அது என்னன்னா, அவள்கிட்ட இருந்து ஒரு பெண்மை தன்மை அப்பதான் வெளிவரும். அவ அப்பதான் உணர்வா தான் வந்து ஒரு தாயா மாறினு. இப்ப வீட்டுல சண்டை வருது, அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை வருது. அம்மா என்ன சொல்லுவாங்க? போய் உங்க அப்பாவை சாப்பிட கூட்டிட்டு வா. அவ்வளவுதான். அவங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. நீ போய் உங்க அப்பாவை போய் சாப்பிட கூட்டிட்டு வா அப்படின்பா. இங்க தூதுக்குறவா போறது யாரு? குழந்தைகள் நாங்க தானே. இப்ப உள்ள பிள்ளைங்க சண்டை உருவாக்கி விட்டுருங்க. அம்மாவுக்கும் சப்போட்டா பேசி அப்பாவுக்கும் சப்போட்டா பேசி ரெண்டையும் சண்டை விடாததே பாதி பிள்ளைங்க தான் இப்படி ஆயிடுச்சு. திருமணம் ஆகிருச்சுங்கிறதுனால நீங்களும் வந்து குழந்தைங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களுடைய பெற்றோருக்கு நீங்களும் ஒரு குழந்தை தான். எந்த வயதானாலும் நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு குழந்தை தான். குழந்தைக்கு வந்து கோபம் வந்து நிலையானதே இல்லைங்க. அந்த குழந்தைகிட்ட ஒரு சாக்லேட்டை கொடுங்க, போய் அப்படியே பேசிடும். அது வந்து ஒரு வஞ்சனம் இல்லாத ஒரு பிறவினா குழந்தைகள் தான். என்னதான் ஸ்கூல் டென்ஷன், காலேஜ் டென்ஷன், எக்ஸாம் டென்ஷன் இருந்தாலும் சொந்த பந்தத்தை பார்த்தா
எல்லாருக்கும் சேர்ந்து எல்லோரும் அவரவர் குழந்தைக்கு ஒரு கைத்தட்டல கொடுத்துடலாங்க. அருமை அருமை. பொருளாதாரத்தில், கல்வியில், நம்பிக்கையில், தைரியத்தில் உயர்ந்து நிற்கும் குழந்தைகள் தான் வீட்டின் மகிழ்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் என்று கூறி நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்ந்த குழந்தைகள் வளர்க்க மகிழ்ச்சி. அருமையா அருமை. ஒரு குழந்தை இவ்வளவு நேரம் பேசிடுச்சு, அதற்கு மிகப்பெரிய கைதட்டை. எல்லோரும் அது சொன்ன முக்கியமான விஷயம், எல்லோருமே குழந்தைகள். குழந்தை நெருப்பு, அது சுடும் அப்படின்னா அது கேட்காது. அது போய் தொட்டு, அது சுட்டு, அதுக்கப்புறம் உணர்ந்து, அதுக்கப்புறம் தான் அது சுடுதுன்னு தெரியும். இது குழந்தைக்கு மட்டுமா? எத்தனை வயசானாலும் அந்த குணம் மனுஷனுக்கு அப்படியே இருக்கும். அப்ப அவன் குழந்தை தான், குழந்தையாக பிறந்து குழந்தையாகத்தான் இருக்கிறான். நம்மளை கட்டுப்படுத்த முடியுதா? தப்புன்னு தெரிஞ்சும் அதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு சாப்பிடுவோம். அதை சாப்பிட்டா வியாதி வரும் தெரிஞ்சும் சாப்பிடுறோம். அப்ப குழந்தை குணம் மாறாது. எப்பொழுதுமே குழந்தைகள் குழந்தைகள் தான். இந்த குழந்தைகள் தான் அத்தனை பேரையும் அரவணைத்து செல்வது அப்படிங்கிற ஆணித்தரமான கருத்தை இந்த பிள்ளை அழகாக சொல்லி இருக்கிறது. அதுலயும் ஆதங்கத்தை வெளிப்படுத்திச்சு. நாங்க எங்க வீட்டுல பிள்ளைய வளர்க்குறேன், அப்பா அம்மா எல்லாம் வளர்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் விசாரிச்சு என்னன்னு கேளுங்க. பாவமா இருக்கு. அப்புறம் நிறைய ஆண் பிள்ளைகளுடைய பருவம், பெண் பிள்ளைகளுடைய பருவம், உண்மையிலே ஆண் பிள்ளைகளுக்கான பருவத்தை இங்க இந்த பிள்ளை அருமையா சொல்லிடுச்சு. பெண் பிள்ளைகளுக்கான பருவம் மங்கை மடந்த பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிடம் பெண். பேரிடம் பெண்ணுக்கு அப்புறம் யாருமா? வயசான முதுமை பாட்டி. அப்படிதான் அது பேரிடம் பெண் வரைக்கும் தமிழர்கள் எப்படி வகுத்திருக்காங்க பாருங்க. பூ இருக்குல்ல, பூ, நீங்க எல்லாம் செடியில பூ பார்த்துருப்பீங்க. அது ஃபர்ஸ்ட் அரும்பு, அதுக்கப்புறம் போது, அதுக்கப்புறம் முட்டு, அதுக்கப்புறம் மலர்ந்தது மலர், கீழே விழுக போற ஸ்டேஜ் இருக்குல்ல, அதுக்கு அலர் அப்படின்னு ஒரு பூவுக்கே எத்தனை பேர்? அரும்பு, போது, முட்டு, மலர், அலர். அலர்தல் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வதங்கி மல்லிகைப்பூ கீழே விழுகிற ஸ்டேஜ்ல இருக்கும், அது அலர் அப்படின்னு. அதே மாதிரி மனுஷனுக்கும் ஆணுக்கு 7 பருவம், பெண்ணுக்கு 7 பருவம் வந்திருக்கிறான். அருமையா அந்த மேடையில சொல்லிடுச்சு. அதுக்கு ஒரு கைதட்டலோடு அந்த பிள்ளைக்கு கைதட்டி சொல்லலாம். குழந்தைகள் தான் அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் ஆணி வேறாக திகழ்கிறார்கள் என்பதை அழகாக சொல்லி சென்ற பர்வதவர்த்தனி அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு